ரவுண்ட் 2ல முதல் மேட்ச் உறவிக்காடு வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க உறவிக்காடு. 4 ஓவர் மேட்ச், 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல டேனி இருக்காங்க. ஓப்பனிங் பவுலரா திருப்பதி வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ, வெயிட் அண்ட் கட், கேரி ஆகாது கண்டிப்பா. டீப்புக்கு பேருக்கு டைமிங் கிடைக்க சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால் நின்ன இடத்துல இருந்தே பேட்டை விட்டாரு. டென்னிஸ் கிரிக்கெட்ல இப்பெல்லாம் அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு ஷாட்டா மாறிடுச்சு. நோ லுக் ஷாட் மாதிரி ஆடுறாங்க. இப்ப திருப்பாம நின்ன இடத்துல இருந்தே பேட்டை விடுறாங்க. தேர்ட் பால் ஃபுல்லர் பால், நல்லா ஏறி நடிச்சாரு. ஸ்டெம்ஸை ஓட்டி நின்று ஆனாரு. டேனி இன்ன இடத்துல இருந்து ஃபாஸ்டா பேட்டை விட்டாக்க ஃபீல்டர் விட்டு வைடா போயிருக்கு. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அன்ஸ்டாப்பபிளா அண்ணன் அடிக்க தம்பி தடுக்க பார்த்து தம்பியால தடுக்கவே முடியல. கையை தாண்டி அதை வந்து ஓடிடுச்சு. பவுண்டரி. பால் 1 மூணு சைடு ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. பார்த்து பட் பாடியில பட்டு நின்றுச்சு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் வைடு, பையில சிங்கிள் ஓடினாங்க. ரீபால், இந்த பால் பாடியில பட்டிருக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14, நோ விக்கெட். ஜெகன் ஓவர் போடுறாங்க. லெஃப்ட் ஆம் உள்ள போடப்பட்ட பந்து தலையை தாண்டி போதான்னு பார்த்தா கையில பட்டு போயிருக்கு. ஹைட்டான ஃபீல்டர் வச்சிருந்தாங்க, அவரையும் தாண்டி போயிருக்கு பந்து. போன பால் வைடு, ரீபால், இந்த பால். செகண்ட் ஒன் சேம் கைண்ட் ஆஃப் டெலிவரி. இந்த தடவையும் சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்டா தடுக்க முடிஞ்சான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முடியல. 6 கொடுத்துருக்காங்க. செகண்ட் மேக்ஸிமம். முதல் 2 பால்ல 13 ரன் வந்திருக்கு, ஒரு ஒயிடோட சேர்த்து. போன பால் வைடு, ரீபால், இந்த பால். 1 ஹேண்ட்ல விட்டாரு. டைமிங் எனஃப் டைமிங் இருந்திருக்கு. தட்ஸ் கிளாஸ். சோ மச் கிளாஸ் இன் தட் ஷாட்னு சொல்லுவேன். திருத்த லைன் போனாலுமே ஃபுல் பிளேட காட்டினாலுமே டிஸ்டன்ஸ் ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி காட்டிடுறாரு. மீண்டும் ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சி. இந்த தடவை கைக்கு கேரி ஆயிருக்கு. லாஸ்ட்ல புடிச்சிட்டாங்க. குவிக் நாக் ஒன்று ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து டேனி அவர்கள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஓசு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் பேட்ஸ்மேன் மூமெண்ட் இருந்திருக்கு. கால் நகர்த்திட்டாரு. 1 more ரிமைனிங் ஓவரில் வால் அச்சு கொடுத்தாருங்க. என்ன பார்ப்போம். 1 bounce பவுண்டரி கொடுத்துட்டாங்க. 4 வைடுச்சு, தடுக்க முடியல ஹரியாலாங்க. பட் நல்ல எஃபர்ட். செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ரீஜனை கவர் பண்ணி வந்தார். முடிச்சிருக்காங்க பவுண்டரியோட அந்த ஓவரை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38, 1 விக்கெட் விட்டு ஸ்பார்டன்ஸ். அடுத்த நியூ பாலர் ஹரி வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. அவரே சொல்லிட்டாரு, ஒழுங்கா அடிக்கலடான்னு சொன்னார். அங்கே 2 பேர் அந்த மேட்டில் ஏறி தடுக்க பார்த்தாங்க. மீண்டும் ஒரு ஸ்கொயர் லெக் பவுண்டரி, டீப் பவுண்டரி. ரொம்ப டீப்புக்கு போயிடுச்சு. பவுண்டரிலாம் தாண்டி ஓடிடுச்சு அந்த பந்து. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெம்ஸை காட்டிட்டாரு. லோட்டாஸ் 2 கண்டிப்பா. அதே மாதிரி பந்து இந்த தடவை இன்னும் பாடி லைனுக்கு வந்திருக்காரு. ஃபிளிக் பண்ண முடியல, டாட் பால் ஆயிடுச்சு. விஜய் ஆன் ஸ்ட்ரைக் சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா ரிதமில் இருக்காருன்னு சொல்லுவேன் இந்த பவுலர். போன ரவுண்ட் மேட்சுமே இவர் போட்ட 2 ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவராக மாதிரிச்சு. ஓசு ஆன் ஸ்ட்ரைக் குத்தி உள்ளே வந்துருச்சு. வந்து பேச கம்மி பண்ணி போட்டார். 1 more ரிமைனிங் ஓவரில் அடிடா அப்படின்னாங்க. அடிச்சு தோம்சம் பண்ணிட்டாருங்க. ஸ்வெப்ட் அவே நைஸ்லி. ஸ்வீட் சவுண்ட் பேட்ல ஓசு அவர் கையிலேருந்து 6 ரன். அங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 ஸ்கோர், 1 விக்கெட் விட்டு. இந்த ஒரு திருப்பதி அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். விஜய் ஸ்ட்ரைக்ல விக்கெட் கீப்பரே தடுத்திருக்காரு. இப்போ ஓடுறாங்க. அந்த ஒரு ரன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்தாங்க. செகண்ட் பால் ஓசோ ஆன் ஸ்ட்ரைக். மீண்டும் ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி. இந்த பால் கேரி ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், நல்ல ஃபீல்டரை வச்சிருக்காங்க. 2 பால் அவர் தலையை தாண்டி போச்சு. அப்போ தடுக்க முடியல, கையில் பட்டு போயிடுச்சு. தமிழங்க லாங் ஆன் ஃபீல்டரா. ஸோ இந்த தடவை கேட்சாக பிடிச்சிருக்காங்க. குவிக்னா கேமியோ இவரும் ஆட்டு போயிருக்காரு. ஸ்வீப் ஷாட் ஆடுறாரு ஃபாஸ்ட் பவுலரை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வெயிட் பண்ணி ஆஃப் சைடில் பிளேஸ் பண்ணாரு. பாயிண்ட்லி ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். பார்த்து விஜய் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவராக ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போடணுமோ அவ்வளோ தூக்கி போட்டார். ஏரில் பீட் ஆகிட்டாங்க.
இருக்கலாம் துரத்தி அடிச்சாரு அங்கே ஃபீல்டர். இந்த பால் சிங்கிள் அதிகபட்சம். கோகுல் ஸ்ட்ரைக்ல ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. பார்த்து கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது. சேஃபாக ஃபீல்டிங் பார்க்கணும். சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. டார்கெட் 58 ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திருப்பதி ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெகன் வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஐயோ காலில் போட்டிருக்கு. பென் பண்ணி நின்னாரு. தேர்ட் பால். இந்த பாலும் வேகத்தை குறைக்கல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்ல. ஐயோ கால் எங்க இந்த நகத்தினாரோ அங்கேயே போட்டாங்க. ஜெகன் டு ஹரி. பீட்டன், கம்ப்ளீட்லி பீட்டன். ஓப்பன் அப் பண்ண வச்சாரு பேட்ஸ்மேனை. ஒன் மோர் மீனிங் பேச கம்மி பண்ணாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனாரு. அது கேப்ல போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா அங்கே செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பவுண்டரி தான் எதிர்பார்த்தோம். போய் செக் பண்ணதுக்கப்புறம் 6 கொடுத்துட்டாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. நோ விக்கெட் இது வரைக்கும். செகண்ட் நியூ பாலர் கோகுல் இறங்கி போய் ஆட பார்த்தாரு. செம்ம வேகமாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது பந்து அதே மாதிரி பந்து வேகத்தை குறைக்க மாட்டோம்னு போட்டுருக்காங்க. ஒரு ஸ்லோவர் ஒன்று வரல இது வரைக்கும். மூணாவது பால் லென்த்தை கொஞ்சம் பிஃபோராக வச்சாங்க, உடைச்சாங்க. அங்கே வினோத் அங்கே ஃபீல்டர் கேட்சை எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஜெகன், லெஃப்டி பேட்ஸ்மேன். முதல் பால் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பால் டாட். கேரி ஆகியிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மனோஜ். இப்போ யார்கர் கிரீஸ் போட்டிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஓவர். டோர்னமெண்ட்டில் முதல் விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டு போயிருக்காங்க கோகுல். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் ஓவர் ஜெகனுக்கான செகண்ட் ஓவர். எண்ட் ஆஃப் ஸ்பெல் அவர் ஒருத்தர் 2 ஓவர் போடலாம். அவர்கிட்ட போயிருக்காங்க. ஜெகன் ஓவர் போடுறாங்க. முதல் பால் வைடி, முதல் பால் ரீ. டாஸ் பால் பவர் போட பார்த்துருக்காரு. அந்த ஒரு மேட்டில் குத்தி திரும்பிடுச்சு. ஐயோ எங்கேயோ திரும்ப வேண்டியது எங்கேயோ திரும்பி இருக்கு. சுற்றி முற்றி அவர் இருக்க பக்கமே போயிடுச்சு. செகண்ட் பால் ஓவரில் வேகத்தை கம்மி பண்ணாரு. இடத்துல போட பார்த்தாரு. சிங்கிள். மனோஜ் ஸ்ட்ரைக்ல சரியான லெக் கட்டர். அப்பா எதிர்பார்க்கல, சுத்தமா எதிர்பார்க்கல. போன பால் வைட்டு தீபா அந்த பால் லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லர் பால் தான் போட்டு திருப்பிட்டாரு. போன தடவை லெக் கட்டர் தான் ட்ரை பண்ணாரு. அது ரொம்ப அவுட் சைட் லெக் ஸ்டெம்புக்கு வர பார்த்தாரு. ஸ்லோவராக போட்டாங்க. உடம்பு முட்டி வருது வந்து மீண்டும் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் பேச கம்மி பண்ணி போட்டார். பெருசாக டர்ன் எடுக்கலாட்டி மெஸ்டிக் லைன் மேலே வந்துருச்சு. வந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. லாஸ்ட் ஓவர் தான் மேட்ச் போகிறதுக்கு ஓசி வந்திருக்காங்க. ஸ்லோவர் 1 ஃப்ளோட்டடாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கி போகிறாங்க. போன பால் வைட் அந்த பால் டெஸ்பேட்சின் ஸ்டைல்னு சொல்லுவேன். ஹரி கையிலேருந்து ஃபர்ஸ்ட் 6 லாஸ்ட் ஓவரில். மூணாவது பால் லோட்டாஸ் பால் ஓடலை. டாட் பால். டூ மோர் மீனிங். மீண்டும் ஒரு டாஸ் பால். பவர் போட முடியல, மேலே ஏறி இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஒரு லெக் கட்டர். அந்த மேட்ச் ஒன் பை ஸ்பார்டன்ஸ்.